ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் சேனல். உங்களால் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியலையா, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது குடும்ப சூழ்நிலை காரணமாக ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியாமல் இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அகரம் ஃபவுண்டேஷன் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவிலையும் சோஷியல் மீடியாலையும் பார்த்துருப்பீங்க. அகரம் ஃபவுண்டேஷன்னா யாருன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கி பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்பை படிக்க முடியாமல் இருக்கிற மாணவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சூர்யா அண்ணாவால் உருவாக்கப்பட்டது தான் அகரம் ஃபவுண்டேஷன். அகரம் ஃபவுண்டேஷன் நிறைய பேரோட வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சிருக்கு. ஏன் சொல்ல போனால் என் வாழ்க்கையிலுமே அகரம் ஃபவுண்டேஷன் தான் விளக்கேற்றி வச்சுது. ஸ்கூல் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் படிக்க முடியாத மாணவர்களுக்கு அகரம் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட முழு கல்லூரி செலவு, விடுதி செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அவங்க படிக்க வைப்பாங்க. அந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்டெக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அகரம் ஃபவுண்டேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது மாதிரி எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இல்லை. நீங்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அகரம் ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனால உங்களால் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அகரம் விதை ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணணும். அது எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு நான் லேட்டராக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பயோடேட்டாவில் உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ், உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், ஃபோன் நம்பர், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதணும். இது எப்படி எழுதுறதுன்னு நான் லேட்டராக சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் சைன் போட்டு ஒரு கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். இதுவும் மேண்டேட்ரி. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டோட அந்த பிரிண்ட் அவுட் காப்பி. இப்போ ரிசல்ட் வந்துருச்சு, நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை நீங்கள் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ். இது எல்லாத்தையும் டிஸ்பிளேல தெரிகிற அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ நீங்கள் அனுப்பி விடணும். ஸோ இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ இந்த அகரம் விதை ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அகரம் விதை திட்டத்தோட விண்ணப்ப படிவம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அகரம் ஃபவுண்டேஷன் 14-5 அருளாம்பல் தெரு, தியாகராய நகர், சென்னை 6,17,000. அதே மாதிரி அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, இது அலுவலக உபயோகத்திற்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த நம்பர் எதுவும் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் மாணவர் பெயர், அவரோட பிறந்த தேதி, அவரோட பாலினம், மாற்றுத்திறனாளியா இல்லையா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இங்கே அட்ரஸ், உங்கள் வீட்டோட அட்ரஸ் டீட்டெயிலாக போட்டுடணும். உங்கள் தாலுக்கா, மாவட்டம், அதுக்கப்புறம் பின் நம்பர் இதை எழுதிடணும். இங்கே தொலைபேசி நம்பரை நீங்கள் கரெக்டாக எழுதிடுங்க. அதே மாதிரி அடிஷ்னலாக இன்னொரு நம்பர் கொடுக்குறது நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்தது அப்படின்னா அந்த இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற டவுனோட பேர் என்ன அப்படிங்கிறத போடணும். அதே மாதிரி உங்கள் ஊர்லேருந்து அந்த டவுனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறத போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா தந்தை பெயர், அவரோட வயது, அதுக்கப்புறம் அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படிங்கிறது, தந்தை இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது ஆம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்கணும். அதே மாதிரி தந்தை குடும்பத்துடன் தொடர்பில் உள்ளாரா அதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தந்தையோட வேலை, விவசாயமா, கட்டிட வேலையா, இல்லை நெசவு கூலியா, இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வேலையை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அதே மாதிரி ஒரு நாள் கூலி எவ்வளோ வாங்குறாங்க, மாத வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் தாய் பெயரை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். வயது, கல்வி, அதே மாதிரி தாய் உள்ளாரா, தாய் குடும்பத்துடன் தொடர்பில் உள்ளாரா இதை ஃபில் பண்ணிக்கணும். வேலையும் உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கணும். இன்கேஸ் அப்பா அம்மா இல்லை அப்படின்னா காப்பாளர் பெயர், உங்கள் கார்டியன் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பெயரை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அவங்களோட உறவு முறை என்னங்கிறது போடணும். அதுக்கப்புறம் உங்களோட சாதி என்ன அப்படிங்கிறது போடணும். நெக்ஸ்ட்டு 10th நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அதோட அட்ரஸ் போடணும். 12க்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த அட்ரஸ் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பள்ளி வகை, அரசு பள்ளியா, தனியார் பள்ளியா, அரசு உதவி பெறும் பள்ளியா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். பயிற்று மொழி, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா, தமிழ் மீடியம் படிச்சிங்களா, அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட்லேயும் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். 10th உங்கள் எக்ஸாம் நம்பர் இங்கே போடணும். அதே மாதிரி 12th எக்ஸாம் நம்பரையும் இங்கே போடணும். 12th எந்த குரூப் எடுத்தீங்க அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும்.
மேலே வந்து 12th குரூப் எடுத்துறீங்களே அது வந்து எதுக்காக நீங்கள் வந்து அதை தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறது வந்து சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பயோமேத்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்ஜினியர் படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம். பியூர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா மெடிக்கல் சைடு போகலாம், பேராமெடிக்கல், டாக்டர் அது மாதிரி போகலாம். காமர்ஸ் எடுத்தீங்கன்னா பேங்கிங் அண்டு மார்க்கெட்டிங் அந்த மாதிரி சைடு போகலாம். ஸோ அது மாதிரி வந்து அந்த ரீசனை வந்து நீங்கள் போடணும் ஏன் எடுத்தீங்க அப்படின்னு. அதே மாதிரி பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் 10th 11th 12th மூணுத்துலேயும் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, கல்வி தவிர வேறு இணை செயல்பாடுகளில் ஈடுபாடு உள்ளதா, அதாவது ஸ்போர்ட்ஸு, அடிஷ்னல் வந்து ஆக்டிவிட்டி, என்சிசி, என்எஸ்எஸ், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இது மாதிரி வேறு ஏதாவது இருந்தால் அதையும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டா அப்படிங்கிறதையும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன படிப்பு படிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுக்கணும். உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 2 ஆப்ஷன் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ உயர்கல்வி படிக்க ஆசை இருக்கிறது, ஆனால் படிக்க எதனை தடைகளாக கருதுகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து குடும்ப சூழலா, வெளி உலக எதிர்கொள்ள பயமாக இருக்கிறதா, ஆங்கில அறிவு, இது மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். உயர்கல்வி படிக்க விருப்பம் என்றால் எந்த வகையான துறையில் படிக்க விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மேலே கொடுத்தீங்கள படிப்பு, அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து போட்டுக்கணும். மருத்துவமா, பொறியியலா அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களோட லட்சியங்கள், கனவுகள், இலக்குகள் இது எல்லாத்தையும் வந்து இங்கே நீங்கள் டீட்டெயிலாக போடணும். அதே மாதிரி வெளியூரில் தங்கி படிக்க விருப்பமா, ஆம், இல்லை அப்படிங்கிறதையும் இல்லை படிக்க முடியாது அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அதே மாதிரி தங்களுக்கு தெரிந்த எவரும் அகரம் விதை திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறார்களா அதுக்கு வந்து ஆம், இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ஆம் எனில் உறவினரா, நண்பரா, இல்லை பள்ளியின் முன்னாள் மாணவரா, அவங்களோட பெயரை, அவங்க படித்த கல்லூரி டீட்டெயிலையும் கொடுத்துக்கணும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரோட டீட்டெயிலையும் வந்து இங்கே வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து உடன் பிறந்தவர்கள் தனியார் கல்வி நிறுவனங்களில் பயில்கிறார்களா, ஆம், இல்லை. ஆம் எனில் கட்டண சலுகையுடன் படிக்கிறார்களா, ஆம், இல்லை, அது வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை எனில் பள்ளி கல்லூரி கட்டணங்களை எப்படி செலுத்துகிறீர்கள், பெற்றோர் செலுத்துகிறாங்களா, இல்லை வங்கி கடன் மூலியமா, இல்லை மற்ற கடன் மூலியமாங்கிறதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறம் நீங்கள் குடியிருக்கிற வீடு வந்து சொந்த வீடா, வாடகை வீடா, வாடகை வீடுனா எவ்வளோ வாடகை அதையும் ஸ்பெசிஃபை பண்ணணும். வீடு வகை வந்து குடிசை வீடா, ஓட்டு வீடா, தகர வீடா, இல்லை கான்கிரீட் வீடா, அரசாங்கத்தினால கட்டி கொடுத்த வீடா அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணணும். வீட்டில் கழிவறை வசதி உள்ளதா, ஆம், இல்லை சொல்லணும். வீட்டில் தண்ணீர் வசதி உள்ளதா, வீட்டில் மின்சார வசதி உள்ளதா, அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் பற்றிய விவரங்கள் அதையும் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை பற்றிய விவரம். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பம் எப்படி, உங்கள் குடும்பத்தோட சுச்சுவேஷன், அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி படிச்சீங்க, நீங்கள் எப்படி ஸ்கூல் படிச்சீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எல்லா டீட்டெயிலையும் வந்து இந்த குடும்ப சூழ்நிலை பற்றிய விவரமில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும். அவ்வளோதான். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தேதி குறிப்பிட்டு, உங்களோட ஊர் பேரை குறிப்பிட்டு, உங்கள் கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து முடிஞ்சுது. இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸோட இதையும் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும். நெக்ஸ்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் லெட்டர்ல என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபேமிலி பேக்ரவுண்ட் லெட்டர்ல அனுப்புனர், பெறுநர் அப்படின்னு போட்டு, அனுப்புனர்ல வந்து உங்க நேமையும், பெறுநர்ல வந்து அகரம் ஃபவுண்டேஷனோட அட்ரஸையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து லெட்டர்ல வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க அப்பா அம்மா பேர் என்ன, நீங்க எந்த ஊரு, அப்பா அம்மா என்ன பண்றாங்க, நீங்க வந்து எங்க படிச்சீங்க, எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, எதுக்காக வந்து நீங்க அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்றீங்க, இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து உங்க கைப்பட எழுதி உங்க கையெழுத்து போட்டு நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல வந்து உங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு எழுதி அதுல வந்து சைன் பண்ணி தருவாங்க. அதையுமே நீங்க வந்து கட்டாயமா அட்டாச் பண்ணுங்க. நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபார்ம் வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி அவங்க வந்து ஃபர்தரா எப்படி ப்ரொசீட் பண்றது அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல அப்ளை பண்றவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க சீட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா கிடையாது. அது அவங்க நிறைய கிரைட்டீரியா வந்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. உங்க ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியாம யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களை வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க. எந்த அளவுக்கு சீக்கிரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பயோடேட்டா அட்டாச் பண்ணும்போது அதுல ஃபோன் நம்பரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு பேக்கப்காக ஒரு 2-3 ஃபோன் நம்பர் கூட நீங்க கொடுக்கலாம். ஏன்னா ஒரு நம்பர்ல எடுக்கலனாலும் இன்னொரு நம்பருக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால 2-3 நம்பர் வந்து கொடுங்க. உங்க நண்பருக்காகவோ இல்லை உறவினருக்காகவோ நீங்க அப்ளை பண்றீங்க, அவங்க கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னா அப்போ வந்து நீங்க உங்க நம்பரை கூட கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்.
ஓகே, இப்போ நான் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ என்னோட வாழ்க்கை அகரம் ஃபவுண்டேஷன் எப்படி மாற்றிச்சு அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நானும் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக தான் ஹையர் ஸ்டடீஸ் வந்து படித்து முடித்தேன். நானுமே வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் வந்தேன். எனக்கு என்னோட அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லாதனால எங்கள் பாட்டி தான் வந்து என்னை ஃபுல்லாக வளர்த்தாங்க. அவங்க தான் வந்து என்னை ஸ்கூல்லாம் படிக்க வச்சாங்க. நான் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12th வந்து தமிழ் மீடியத்தில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான் எடுத்தேன். 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன பண்ணுறது, என்ன படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல. ஓகே, நான் வந்து நல்ல மார்க் வாங்கியிருந்தாலுமே ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய் படிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பற்றி சொன்னாங்க. அதில் வந்து இது மாதிரி வந்து இலவசமாக படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களே வந்து எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு தனியார் கல்லூரியில் வந்து ஒரு சீட் வாங்கி கொடுத்தாங்க. அதன் மூலயமா படித்து தான் பொருளாதாரத்தில் ஓரளவு நல்ல நிலைமையில் இப்போதைக்கு இருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா இது வரைக்கும் 70க்கும் அதிகமான டாக்டர்களும் 1750க்கும் அதிகமான இன்ஜினியர்களும் உருவாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிப்ளமோ, பேராமெடிக்கல் இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க நிறைய மாணவர்கள் வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு வாய்ப்பளித்து என்னை படிக்க வச்சு நான் ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு என்னோட நன்றிகள். உங்கள் பகுதியில் உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கிறிஸ்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, அப்ளை பண்ணுறதுல வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.